எல்லாம் விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க நிறைய இருக்காங்க, 35-40 பேர். யாருக்குமே பெண் கிடைக்கல, கொடுக்கவும் முன் வர்றதில்ல, எந்த பெண்ணும் கட்டிக்க விரும்புறதில்லை. உழவு தொழிலிருந்து வரக்கூடிய வருவாய் தீதின்று வந்த பொருள், தீதின்று வந்த பொருள். தீதின்று வந்த பொருளுக்கு என்ன மரியாதை பார்த்தீங்களா? அவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற, நீயே வேண்டாங்கிற. அவன் சம்பாரிச்சுதா, அவங்க அப்பா சம்பாரிச்சுதா, பாட்டம் போட்டு சம்பாரிச்சுதா, பாடுபட்டு சம்பாரிச்சுதா, உன்னிடம் கொள்ளையடித்தது. உன்னிடம் வருகின்ற பொழுது ஏன் மறுக்கின்றாய்? ஏற்றுக்கொள். டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய பாட்டில், காலி பாட்டில் விலை 3 ரூபாய். உள்ள இருக்கக்கூடிய மதுவனுடைய பிராந்தினுடைய மதிப்பு 9 ரூபாய். அடக்க விலை 12 ரூபாய். டாஸ்மாக் கடையில் வைக்கிறது 380 ரூபாய். பணம் இருந்தா ஆட்சியை பிடிக்கலாம், ஆட்சியை பிடிச்சா பணம் சம்பாதிக்கலாம். அக்ரிகல்ச்சர் இஸ் த மதர் ஆஃப் ஆல் கல்ச்சர்ஸ். எங்க ஊர்ல தலைவருக்கு தெரியும், எல்லாம் விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க நிறைய இருக்காங்க, 35-40 பேர். யாருக்குமே பெண் கிடைக்கல, கொடுக்கவும் முன் வர்றதில்லை, எந்த பெண்ணும் கட்டிக்க விரும்புறதில்லை. எல்லாம் கேரளா போயிட்டுருக்காங்க. பாரதியார் பாடினது, கடந்த நூற்றாண்டில் பாடினது இன்னைக்கு நனவாகுது கனவு. சிந்து நதி நிமிஷ நிலவெனிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு சைத்து. அந்த நிலைமைக்கு உழவர்கள் வந்தாச்சு. ஏன்னா உழவு தொழிலிருந்து வரக்கூடிய வருவாய் தீதின்று வந்த பொருள், தீதின்று வந்த பொருள். தீதின்று வந்த பொருளுக்கு என்ன மரியாதை பார்த்தீங்களா? இந்த இதில் என்ன மரியாதை கொடுக்குறோங்க பார்த்தீங்களா? இது ஒரு மக்களாட்சி நாடு. தேர்தல் வரப்போகுது அண்மையில். இந்த பொருளினுடைய ஆளுமை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது காமத்துக்கு அடுத்தபடி ஆளுமை உள்ளது பொருள். காமந்தான் ஆளுமையுடையது. அதை விட அடுத்தபடியாக ஆளுமை இருக்கக்கூடியது பொருள் பற்று. தேர்தல் வரப்போகுது. சுதந்திரம் வாங்கி 66 ஆண்டுகள் ஆச்சு. இந்த பொருளினுடைய ஆளுமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாடெங்கிலும் இருக்கக்கூடிய ஆளுமை என்ன ஆளுமைன்னா, வாக்காளர்கள் கேட்குறாங்க, என் வீட்டில் 7 ஓட்டு எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்கு. பொருள் எங்கே நிற்கிது பாருங்கள். களமிறங்கிய கட்சிகள் வேட்பாளர்கள் அவங்க சொல்கிறாங்க, நான் கொள்ளையடிச்சது குவிச்சது எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டியா? எனக்கல்ல, என்னுடைய குடும்பத்துக்கல்ல, உங்களுக்கு கொடுப்பதற்குத்தான் நியாயம் கற்பிக்கிறாங்க. நாடெங்கிலும் இருக்கக்கூடிய அறிஞர் பட்டாளம், போலி அறிஞர் பட்டாளம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற, நீயே வேண்டாங்கிற. அவன் சம்பாரிச்சதா, அவங்க அப்பா சம்பாரிச்சதா, பாட்டம் போட்டு சம்பாரிச்சதா, பாடுபட்டு சம்பாரிச்சதா, உன்னிடம் கொள்ளையடித்தது. உன்னிடம் வருகின்ற பொழுது ஏன் மறுக்கின்றாய்? ஏற்றுக்கொள். இப்படி பணத்தினுடைய ஆளுமை, பொருளினுடைய ஆளுமை பார்த்தீங்களா? இது நைட்ரஜன் சுழற்சி மாதிரி வருது. பணம் இருந்தால் ஆட்சியை பிடிக்கலாம், ஆட்சியை பிடிச்சா பணம் சம்பாதிக்கலாம். இந்த சுழற்சியில் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வேளாண்மைன்னு சொல்கிறோம், வேளாண்மை பல்கலைக்கழகம்ங்கிறாங்க, வேளாண் துறைங்கிறாங்க. வேளாண்மைன்னு என்ன? ஒரு அகராதி எழுதி சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை எல்லாம் வச்சு ஒரு அகராதி எழுதி சொல்கிறாங்க, தமிழ் அகராதி. அதில் வேளாண்மைன்னு வருது. என்ன எழுதுவோம்? என்ன பொருள்? பொதுவாக விவசாயம்ங்கிறாங்க, தமிழ் ஆர்வலர்கள் உழவுங்கிறாங்க. இது ரெண்டுமே இல்லை. வேளாண்மைனா பொருள், உழவுங்கிறது அல்ல. ஏன்னா உழவுங்கிற அதிகாரத்தில் 10 குறட்பாக்களில் வள்ளுவர் வேளாண்மை பற்றி சொல்லவே இல்லை. எங்கே சொல்கிறாருன்னா, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு, தாளாண்மை என்னும் தகவல்கள் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடுகை வேளாண்மை போல கெடும். வெவ்வேறு அதிகாரங்கள். இல்லறத்தை நல்லறமாக நடத்துவதும் வேளாண்மை, ஒப்புரவு, கண்ணோட்டம், சுமைதாங்கியாக இருத்தல், இதெல்லாம் வேளாண்மை. ஆனால் வேளாண்மைன்னா ஏன் உழவு தொழிலை மட்டும் சொல்கிறோம்? என்ன காரணம்? அக்ரிகல்ச்சர் இஸ் த மதர் ஆஃப் ஆல் கல்ச்சர்ஸ்.
பண்பாடுகள் பலவாக இருந்தாலும் அந்த பண்பாடுகளுக்கெல்லாம் தாயான பண்பாடு உழவு தொழில். அதனாலதான் வேளாண்மைங்கிறது உழவு சொல்லுக்கு உழவுக்கு உரித்தானதாக ஆகி போனது. ஆக வேளாண்மை துறை என்று சொல்வதை விட பண்பாட்டுத்துறை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த பண்பாடு நாம் வாழுகின்ற காலத்தில் எப்படி இருக்கு? எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுறாங்க? சரி, இன்னைக்கு கள்ளுண்ணாமை பற்றி 2 பேர் பேசினாங்க. இப்போ உலகத்தில் 108 நாடுகள் இருக்கு. நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் இருக்கு. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்குவதற்கும் பருகுவதற்கும் தடை இல்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தடை இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்கு. சைனாவினுடைய மது மவுத்தாய், ஜப்பானுடைய மது சாக்கே, பிரான்சினுடைய மது ஷாம்பைன், ஸ்காட்லாந்தினுடைய மது ஸ்காட்ச் விஸ்கி, பக்கத்தில் கோவாவினுடைய மது பென்னி. அந்த மாநிலங்களில் இந்த மண்ணினுடைய மதுக்களுக்கெல்லாம் தடை, மற்ற வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களுக்கு அனுமதி என்றால் அந்த அரசை மக்கள் விட்டு வைப்பார்களா? அதனால தான் ஒரு அறிஞர் பாடியிருக்கார், தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு. சரி, வெளிநாட்டு இறக்குமதி மதுக்கள் பன்னாட்டு விமானத்தலங்களில் வைக்கிறாங்க, நட்சத்திர விடுதிகளில் வைக்கிறாங்க, வரி செலுத்தப்பட்ட கடைகளில் வைக்கிறாங்க. அவைகளெல்லாம் கல்லை விட நல்லவைகளா? அவைகளெல்லாம் தேவாமிர்தங்கள். கள் என்பது ஆழகால விஷமா? சரி, அந்த மதுக்களெல்லாம் கல்லை விட நல்லவைகள் நிரூபிச்சிருங்க. நாங்கள் கோரிக்கை கைவிட்டுற போராட்டத்தை விலக்கிக்கிறோம். இயக்கம் கொண்டிருக்கும் கோரிக்கையில் நியாயமில்லை என்றால் வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களும் டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் கல்லை விட நல்லவைகளான நிரூபித்து விட்டால் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையை கைவிடும், போராட்டத்தை விலக்கிக் கொள்ளும், வெற்றி பெற்றவர்களை பாராட்டும், நல்வழிப்படுத்தியதற்கான நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ளும், வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி கோவையில் நடத்தணும், சென்னையில் நடத்தணும். ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு கடற்கரை சாலை வரல விட்டோம். குதிரை யாரும் பிடிக்கல. ஆக இந்த அரசுக்கோ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கோ முதுகெலும்பு இருக்கா? ஏன் இது ஆளுமையோட சேமச்சாரா இருக்கு? நான் சொன்னா பொய்யும்பாங்க, தலைவர் சொன்னா உண்மைக்கு மாறானதும்பாங்க. இந்த தொழில் இருக்கிறவர் ஒருத்தர் சொல்றார், 5 சர்க்கரை ஆலைக்கு அதிபர் இருக்கக்கூடியவர் சொல்றார். அவருடைய பத்திரிகை ஓம் சக்தி டிசம்பர் இதழில் எழுதுறார், டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய முழு பாட்டில் காலி பாட்டில் விலை 3 ரூபா, உள்ள இருக்கக்கூடிய மதுவனுடைய பிராந்தினுடைய மதிப்பு 9 ரூபா, அடக்க விலை 12 ரூபா, டாஸ்மாக் கடையில் வைக்கிறது 380 ரூபா. எவ்வளவு ஆதாயம்னு பார்த்துக்குங்க. அதனால தான் ஆளும் கட்சி எதிர்கட்சி கண்ட கட்சி எல்லாம் சாராய பானைக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தீதின்றி வந்த பொருளா? இதை வச்சுக்கிட்டு நலத்திட்டங்கள் நடத்துவது நியாயமா? கல்லை பற்றி வள்ளுவர் சொன்னதா சொன்னாங்க. வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று. கள்ளுண்ணாமேன்னு சொன்னாரு, புலாலுண்ணாமேன்னு சொல்லியிருக்காரு, கொல்லாமேன்னு சொல்லியிருக்காரு. வள்ளுவர் வழியை கடைப்பிடிச்சா இன்னைக்கு இலங்கை மீனவர் பிரச்சனை, தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனை போயிடும். வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கொல்லாமை புலால் உண்ணாமை கடலுக்கு போகாதீங்கன்னா முடிஞ்சது பிரச்சனை. வள்ளுவர் வழிக்கு போனோம்னா பிரச்சனை முடிஞ்சிடும்.